ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணி. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் அப்பப்போ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு வீட் ப்ரௌனி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங் எப்படி வந்துச்சுன்னுட்டு மிஸ் பண்ணாமல் எண்டில் பாருங்கள். அண்ட் இது கூட ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, இப்போ 5 டேஸாக போயிட்டு இருக்கிற கேரளா பஸ் இஷ்யூஸ் தான். இதில் வந்துட்டு தீபக்ன்றவங்க சுஜிதா முஸ்தஃபான்றவங்க வந்துட்டு மிஸ்பிஹேவாக டச் பண்ணியிருக்காங்கன்னுட்டு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நான் மென் விமென்காக எதுவும் பேசலை. நான் பொதுவாக ஒரு விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் ஒரு செகண்ட் யோசித்து நம்ம செய்யணும். ஏன்னா இந்த தீபக்ன்றவங்க ஒரு செகண்ட் அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் இன்னைக்கு தனியாக நின்றுக்க மாட்டாங்க. அவங்க சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த சுஜிதா முஸ்தஃபான்றவங்களும் வந்துட்டு அந்த தீபக்ன்றவங்க ப்ளேஸில் நம்ம இருந்திருந்தால் நம்ம என்ன ப்ராப்ளமெல்லாம் சால்வ் பண்ணுவோம் இந்த வீடியோ நல்லன்னுட்டு அவங்க ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா இன்றைக்கி வந்துட்டு அவங்க அரெஸ்ட்டும் ஆயிருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் ஒரு செகண்ட் நிதானமாக யோசித்து அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்ன்றதை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது நம்மளுக்கும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சரி. அண்ட் சோஷியல் மீடியா வந்துட்டு நல்ல விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும், தெரியாத விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதோட விளைவு தான் இப்போ அந்த தீபக்ன்றவங்க சூசைட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு செகண்ட் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. அண்டு நம்மளுக்கு முன்னாடி வந்து யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அண்டு அந்த டைம் அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நிதானமாக யோசித்து சரி பண்ண பாருங்கள். நம்ம பின்னாடி பேசுகிறவங்க நம்மளை பற்றி தெரியாதவங்க 1000 பேசினாலும் நீங்கள் எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. அண்ட் அதை நீங்கள் தலையிலே எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது யூஸ் இல்லை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த விஷயம் மறைஞ்சிடும் இல்லைங்களா? அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதாலும் ஒரு செகண்ட் யோசித்து நின்று நிதானமாக முடிவெடுங்க. எல்லாமே நல்லதாகும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் ஆகிருந்தால் நான் சொன்னது சாரி பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஃபைனலாக வந்துட்டு ப்ரௌனி இப்படி தான் இருந்துச்சு. ஃபஜ்ஜியாக டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் கீழே தர நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். So thank you so much for watching, friends. Bye.